சொன்னா செய்வாரா? சொன்னத்தை செய்வாரா? சொன்னத்தை சொல்லி காமிச்சா செய்வாரா? அவர் செய்வார். நீங்க சொல்லி காமிக்கிறதுக்கு இங்க இருந்தா தானே வசனம், இங்க இருந்தா தானே. நான் என்ன சொன்னேன்னு நீங்க மறந்து போயிட்டாக்கா என்கிட்ட வந்து எப்படி கேட்பீங்க? நீங்க சொன்னீங்களே கொடுங்க அப்படின்னு எப்படி கேட்பீங்க? அவர் சொன்னதெல்லாம் இங்கே வைங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது, பிரச்சனையை சந்திக்கும் பொழுது சடனாக இங்கிருந்து இங்கே வரட்டும், இங்கிருந்து இங்கே வரட்டும், வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. என்னுடைய ஆசையெல்லாம் அத்தான், ஒவ்வொரு மனிதனும் ஏனேக்கை போல கர்த்தரோடு சஞ்சரிக்கணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே ஜெபம் பண்ணி விட்டு ஊன்ட்டு போகிறதில்ல, நாள் முழுவதும் அவரோடு உலகத்தின் எல்லா விதமான உலகத்தின் காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் அவரோடு நடக்கலாம். உலகத்தின் எந்த வேலையை செஞ்சாலும் சரி, இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது கடவுளோடு இருக்க முடியாதுன்ற வேலையே கிடையாது. ஏன்னாக்கா எல்லா வேலையும் கர்த்தர் கொடுத்தது. அதில் பாவம் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தரோடு இருக்க முடியாது. ஆனால் அவருடைய உதவி இருக்கும் என்று சொன்னால் பாவம் இருக்காது. அவர் நம்மேல் வைத்த அன்பு குறையிறதே இல்லை. பல நேரங்கள் நாம் எப்படி நினைக்கிறோம்னாக்கா, இயேசு நம்மீதும் இந்த உலகத்தின் மீதும் வச்ச அன்பு குறைஞ்சி போகிற மாதிரி சில நேரத்தில் நினைக்கிறோம். எப்போ நினைக்கிறது தெரியுமா? நம் வாழ்க்கையில் தீமைகள் நடக்கும் பொழுது, சில நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சில காரியங்கள் நடக்கும் பொழுது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது, இயேசுக்கு என்மேல் அன்பு இல்லையோ அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். இல்லை, இயேசுவின் அன்பு மாறலை. நாம் அவருடைய அன்பை ருசிக்கிறதுக்கான அந்த லெவல் இருந்து நாம் குறைந்திருக்கிறோம். மீண்டும் அவர் அண்டையில் நாம் கிட்டி சேரும் பொழுது, அவருடைய அன்பை ருசிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் தீமைகள் நன்மையாய் மாறும்படியாக அவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதாய் இருக்கிறது. உபாகமம் 7:7. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து, எல்லாரும் சொல்ல அன்பு வைத்து. ஏதோ அப்படின்னா என்ன சொல்றது, ஏதோ ஒரு நீங்கள் பெஸ்டானவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்களே அவங்களோட நீங்கள் ரொம்ப, அதாவது நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, ரொம்ப யோக்கியமானவங்க, ரொம்ப நேர்மையானவங்க அப்படி சொல்லிக்கிறதுல சில நேரத்தில் நம்மளை பார்த்து, நான் ரொம்ப யோக்கியம், ரொம்ப நல்லவன், அவன் சரியில்லை பாரு, அவன் பாரு சரியில்லை, அவன் இப்படி தப்பு பண்ணுறான். பல நேரங்களில் ஒவ்வொரு நாளும் நம்ம மற்றவங்களை தீர்ப்பிடுறோம் இல்லையா? ஏன்னா அது மனுஷ சுபாவம். ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து வந்ததான பாவத்தின் கரை இன்னுமே கழுவி ஆண்டவர் சுத்தமாக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் திரும்ப வந்து அவனை அப்படி பேசியிருக்கக்கூடாது, அவங்கள அப்படி குற்றப்படுத்திருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். திருப்பியும் மாறுறோம், திருப்பியும் விளறோம். அப்போ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பெஸ்ட்டான சுபாவம் இருக்குது, நல்ல குவாலிட்டி இருக்குது, நல்ல அழகு இருக்குது, நல்ல எஜுகேஷன் இருக்குது, நல்ல கேரக்டர் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு வரலையா? எதுக்காக வந்தார் அவர்? கொஞ்சமாக தான் இருந்தோம் நம்ம. அதாவது கொஞ்சமாக அப்படின்னாக்கா ஜனத்திருச்சி அந்த நாளில் பேசுகிறாரு. திரட்சியான ஜனம், கொஞ்சமான ஜனம் அப்படின்றத பற்றி பேசுகிறாரு. இன்னைக்கு என்ன தெரியுமா, நிறைய நல்ல சுபாவம் இருக்குதுன்னு உங்களை என்னை தெரிந்துக்கல, ஒன்றுமே இல்லை, ஏதோ கொஞ்சம் அவருக்கு இந்த உலகத்தில் இடம் இருக்கிறதுனால அவருடைய அன்பு நம்மை தெரிந்து கொண்டது. அல்லேலூயா. எபேசியர் 2:4-5. தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எதனால? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. எல்லாரும் சொல்லுங்க, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் என் மேல் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. எவ்வளவு அன்பு? அந்த அன்புக்கு நான் அளவு இருக்குதான்? அளவே கிடையாது. அவ்வளவு அன்பு. நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர் அப்படின்னாக்கா, அந்த அன்பும் நேற்றும் இன்றும் நாளையும் மாறுறதே இல்லை. அவர் மாறுறதில்ல, அவருடைய கிருபை மாறுறதில்ல, அவருடைய அன்பு மாறுறதில்ல, அவருடைய இரக்கமும் மாறுறதில்ல. நாம் தான் நம்ம பாஷையில் சொல்லுவாங்க, சில நேரத்தில் மாறி மாறி பேசுகிறீங்க பார்த்து, என்ன பச்சைத்தான் உடக்காயாட்டம் மாறி மாறி வேஷம் மாறுற அப்படின்வாங்க. நாம் பார்த்தா என்ன பண்ணுறோம், சூழ்நிலையை பார்த்து
இப்படி இப்படி மாறி போகிறோம். இங்கே 4 நாளைக்கு போய் பார்க்குறோம், அங்கே 4 நாளைக்கு போய் பார்க்குறோம், அங்கே 4 நாளைக்கு போய் பார்க்கலாம், இங்கே 4 நாளைக்கு போய் பார்க்கலாம், இதில் ஏதாவது நடக்குதா, அதில் ஏதாவது நடக்குதா, இப்படியே அலைஞ்சி 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 காற்றில் ஒரு சுழல் காற்றில் சிக்கன கப்பல் எப்படி அலையுதோ, இந்த பக்கம் காத்தடிச்சா அந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் காத்தடிச்சா அந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் காத்தடிச்சா அந்த பக்கம் போகுது. கடல் நடுவில் ஒரு கப்பல் சிக்கிச்சு. அது காற்றில் அடிக்கிற பக்கம் தடுமாறுற மாதிரி இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை தடுமாறி கொண்டிருக்கிறது. அலைந்து கொண்டிருக்கிறான் மனுஷன். ஆனால் இயேசுவோ மாறாதவராயிருக்கிறார். இயேசுவை நம்பின நாமும் அவருடைய அன்பை சார்ந்து கொண்டு மாறாதவர்களாக இருப்போம். ஏன்னு சொன்னால் இதில் பெருமை பாராட்டுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எபேசியர் 2:9 சொல்லுகிறது. ஒருவரும் பெருமை பாராட்டதுபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, ஏதோ நம்ம முயற்சி அல்ல. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனும் கூட இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை தன்னுடைய முன்பு நான் திருவிந்தின் பொழுது விளக்கினது போல அந்த பழைய ஏற்பாட்டில் நான் யாத்திராகமும் 12:1-13 வாசித்தனே, அது போன்றதான அந்த செயல்பாட்டினால், பாரம்பரிய சடங்காச்சார சம்பிரதாய செயலினால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. என்று சொன்னால் பஸ்காவாகிய கிறிஸ்து பலியாயிருக்கிறார். அந்த பலியை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவருடைய எல்லா விதமான ரட்சிப்பின் திட்டத்தின், பாதுகாப்பின் திட்டத்தின் அந்த ஃபார்முலாவை அவர் மாற்றிவிட்டார். என்ன? மனிதனாய் உலகத்தில் வந்து, மனிதனாய் வாழ்ந்து, சிலுவையிலே அறையப்பட்டு ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுகிறான். ஒரு காளையை பலி செலுத்துகிறவன் அல்ல, ஒரு காணிக்கையை கொடுக்கிறவன் அல்ல, ஒரு கோபுரத்தை கட்டி கொடுக்கிறவன் அல்ல, ஒரு தன்னுடைய சரீரத்தை கீறி கொள்கிறவன் அல்ல, ஒரு அன்னதானம் செய்கிறவன் அல்ல. இதெல்லாம் நல்ல காரியங்கள் சில நேரத்திலே பூமியிலே செய்யும்படியாய் மனிதர்களை அவர் நியமித்திருக்கிறார். அநாத ஆசிரமங்களை நடத்தினால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லவில்லை. முதியோர் இல்லத்தை நடத்தினால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லவில்லை. ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து விட்டால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லவில்லை. ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பரலோகம், நித்திய ஜீவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் விசுவாசத்தினால் கிருபையாய் கொடுக்கப்படுகிறது. இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஆணித்தரமாக நாங்கள் பறைசாற்றுகிறோம், இதை அறிவிக்கிறோம். நம்புகிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவப்பிள்ளையே, இதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் உங்களைப் போல என்னைப் போல பாக்கியவான்கள் யாரும் இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, அவருடைய அன்பை நான் ஒவ்வொரு வாரமும் விலைக்கு சொல்வதில் என் உள்ளம் குதூகலப்படுகிறது. இன்றைக்கு எஸ்ராவின் புஸ்தகத்துக்கு நேராக நம்ம கடந்து போவோம். எஸ்ராவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வேதாகமத்தின் ஒவ்வொரு புத்தகத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் செயலையும், நமக்கு இந்த நாளில் வாழ்கிற நமக்கு தேவையான சத்தியத்தையும் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்னைக்கு எஸ்ரா புஸ்தகத்துக்கு நேராக கடந்து போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமத்திற்கு பிறகு வருகிற புஸ்தகம் எஸ்ராவின் புஸ்தகம். நெகேமியாவுக்கு பின்னாடிக்கிறது, 2 நாளாகமத்துக்கு முன்னாடி இருக்கிற புஸ்தகம். எல்லாரும் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. எஸ்ராவின் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. அதில் 3வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு சில வசனங்களை வாசித்த பிறகு உங்களுக்கு இதனுடைய சில கருத்துக்களை நான் சொல்லிவிட்டு இன்ற நாளுக்கு தேவையான சத்தியத்தை நாம் நம்முடைய இருதயத்தில் உள்வாங்கிக் கொள்ளப் போகிறோம். எஸ்ராவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 3வது அதிகாரம் 9-13 வாசிக்கும்படியாய் நாம் கவனமாய் கேட்போம். எல்லாரும் உடைய வேதாகமத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9-13 வரையிலும் வாசிக்கும்படியாய் நாம் கவனமாய் கேட்போம். அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களை நடத்தும்படி யெசுவாவும் அவன் குமாரரும், சகோதரரும், கத்மியேலும் அவன் குமாரரும், யூதாவின் குமாரரும், எனாதானின் குமாரரும், அவர்கள் சகோதரராகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாப்பின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம்
மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருக்கிற முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் என்னதென்றும் பகுத்தறிய கூடாதிருந்தது. ஓகே, எல்லாரும் கவனிங்க. எஸ்ராவின் புஸ்தகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாக ஒரு முயற்சி ஏறெடுக்கப்படுகிறது. பெர்சியாவின் ராஜா, அதாவது இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாய் போய் விடுகிறார்கள். கர்த்தருடைய ஆலயம், எருசலேமில் இருக்க கர்த்தருடைய ஆலயம் இடிக்கப்பட்டு இருக்கிறது, அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றதான சம்பவத்தை தான் நீங்கள் வாசித்தோம். அடிமையாகி போயிருக்கிற ராஜாவின் உத்தரவோடு கூட ஆலயத்தை கட்டுவதற்காக முயற்சி எடுக்கிறார்கள், ஒரு செயல்படுகிறார்கள். ஓகே, இன்றைய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான சத்தியம் இதிலிருந்து என்ன என்று சொல்லி நாம் கேட்டால், பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படியான ஒரு முயற்சி. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படியான ஒரு முயற்சி. பாருங்க, அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. உள்ளத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஆவல், ஒரு துடிப்பு, ஒரு தாகம், இதைத்தான் தேவ ஆவியானவர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். கர்த்தருக்காக, அதாவது கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படியான ஒரு விருப்பம் பிளஸ் முயற்சி. இன்றைக்கு ஒவ்வொரு பரிசுத்தவான்களாய் இருக்கிற, தேவ பிள்ளைகளாய் இருக்கிற, ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் தருகிறதான ஒரு ஆலோசனை மற்றும் ஒரு பாரம், அதை அவரே நமக்கு, அதாவது இன்னும் இப்படி கூட சொல்லலாம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கான ஒரு முயற்சி. அல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வதற்கான ஒரு முயற்சி. அப்ப இந்த கர்த்தருக்கு பிரியமாய் வாழ, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய ஒரு முயற்சியை நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கும் பொழுது, அன்றைக்கு இவர்கள் ஆலயத்தை கட்டும்படியாக ஒரு முயற்சி எடுக்கிறார்கள், ராஜாவுடைய அனுமதியோடு கூட. அப்ப சும்மா விடாதுங்க, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, அதான் கற்றுக்கொள்ள போகிறோம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இதனுடைய விவரணைகள், இதனுடைய போதனைகள் எல்லாம் கடைசியில் உங்களுக்கு பாருங்க, எல்லாம் ரத்தன சுருக்கமா உங்களுக்கு ஆவியான ரோலமாய் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையில கொடுக்கப்படும். அன்னைக்கு வரலும் இந்த விளக்கங்கள் கொஞ்சம் புரியாமல் இருந்தாலும் கூட கவனத்தை சிதறவிடாமல், வேடிக்கை பார்க்காமல் ஊக்கமாய் கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இதனுடைய சாராம்சத்தை உங்கள் உள்ளத்திலே விதைத்து அதை பலன் அளிக்க செய்வாராக. எஸ்ரா 4:1. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது. புரிஞ்சா உங்களுக்கு? இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி, அதாவது தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யும்படியாய் முயற்சி எடுக்கும் போது, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி எடுக்கும் போது, சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, அன்னைக்கும் சத்துருக்கள் இருந்தார்கள். சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவங்க என்ன பண்றாங்க? அதை தடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யும் பொழுது சத்துருக்கள் வந்து எந்த ராஜா பர்மிஷன் கொடுத்தானோ அந்த ராஜாவுக்கு விரோதமாய் கடிதம் எழுதி, இந்த வேலை செய்யப்படக்கூடாது, இந்த ஆலயம் கட்டப்படக்கூடாது, இந்த அலங்கம் கட்டப்படக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமான காரியம் அது, அதை தடுப்பதற்கு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி சத்துருக்கள் எதிர்க்கிறவர்கள் உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது என்று உங்களுக்கு நான் அறிவுறுத்துகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் சரி வாழ்க்கையிலே கர்த்தருக்கு நீங்கள் பிரியமாய் வாழ, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்ய எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க.
சில நேரங்களில் நம்மை நன்றாய் புரிந்தவர்கள் கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது மாத்திரமல்ல, அது இருக்கட்டும் ஒரு பக்கம், அவர்கள் ஒரு நேரத்தில் புரிந்து கொள்வார்கள். ஆனால் சத்துருக்கள் என்று நித்தமும் நமக்கு உண்டு. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நித்தமும் நம்மேல் குற்றம் சுமத்தும்படியாய் ஒருவன் நிற்கிறான், அவன்தான் பிசாசு. நித்தமும் உங்கள் மேல் என் மேல் குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறான். எப்படி? நித்தமும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் வலது பாரத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரோ, அப்படி அவரை நேசிக்கிற, அவருடைய அவருக்கு பிரியமாய் வாழும்படியாய் முயற்சிக்கிற, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியாய் முயற்சி எடுக்கிற பிள்ளைகள் மீது நித்தமும் குற்றம் சுமத்துகிற பிசாசு என்ற ஒரு சக்தி, ஒரு வல்லமை உண்டு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவனால் தடுக்க முடியுமே தவிர தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தடுக்க முடியும், தடுத்து நிறுத்த முடியாது. எஸ்றா 4:24. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. ஏன் தடுத்து நிறுத்தப்பட்டதா? நல்ல காரியம் தானே செய்கிறாங்க, ராஜ அனுமதியோடு தானே வந்து செய்கிறாங்க. தடுத்து நிறுத்தப்பட்டது. தடுத்து நிறுத்தப்பட்டது ஏன் தெரியுமா? அது தேவனுக்கு பிரியமான காரியம். ஆகாய் 1:8 வாசிங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாம் சொல்லு, பிரியமாய் இருக்கிறார். எதன் மேல் பிரியமாய் இருக்கிறார்? எதன் மேல் பிரியமாய் இருக்கிறார்? ஆலயம் கட்டுவதின் மேல் பிரியமாய் இருக்கிறார். அதைத்தான் இந்த எஸ்ராவின் நாட்களிலே இந்த இஸ்ரவேல் மக்கள் செய்யும்படியாய் முயற்சிக்கிறார்கள். இப்போ ஆலயம் கட்டுவது தேவனுக்கு பிரியமானது. அதனால்தான் முதலாவது நான் சொன்னேன், கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற ஒரு முயற்சி, கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்படியான ஒரு முயற்சி. அதை மறந்துடாதீங்க. இத்தான் டாபிக், இத்தான் ஹெட்லைன்ஸ் நம்முடைய செய்தியினுடைய தலைப்பில் தான். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படியான ஒரு முயற்சி, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு முயற்சி. இந்த ரெண்டுக்குமே விரோதிகள் உண்டு, தடைகள் உண்டு. அந்த தடைகளை தாண்ட இயேசுவினுடைய உதவி நமக்கு நித்தமும் தேவை. அல்லேலூயா. அநேகர் போயிட்டாங்க இதில், இந்த தடைப்பட்டது அப்படின்னு சொல்லியா போ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அநேகர் இயேசு விட்டுட்டு போயிட்டாங்க. இயேசுக்காக வாழ்கிறதுக்கான முயற்சி எடுத்தாங்க. எதிர்ப்பு வந்தது, தடை வந்தது, வேண்டாம் சாமி நம்மளுக்கு போயிட்டாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க? சோர்ந்து போயிட்டாங்க. சில பேர் சோர்ந்து போயிட்டாங்க. சில பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய முயற்சி எடுத்தாங்க. விரோதமும் தடையும் வந்ததை விட்டுட்டு போயிட்டாங்க. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முயற்சி எடுத்தாங்க. தடைகள் வந்தது, விரோதங்கள் வந்தது, சோர்ந்து போய் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் என் தேவன் உயிரோடு இருக்கிறார். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எஸ்ரா 5:1-2. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழுப்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் நிறுத்தப்பட்ட வேலை துவங்கப்படுகிறது. மீண்டும் நிறுத்தப்பட்ட வேலை துவங்கப்படுகிறது. அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். என் அன்பு தேவனுடைய ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் கிறிஸ்தவ ஓட்டத்தில் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் வருகிற
தடைகளில் உங்களுக்கு விரோதமாய் சோர்ந்து போக பண்ணுகிற, தடை பண்ணுகிற, இடரல் பண்ணுகிற எந்த காரியத்திலும் உங்கள் முன்னேற்றத்தை, உங்களுடைய செழிப்பை, உங்களுடைய நன்மையை தடை பண்ணுகிற காரியங்கள் உண்டாகும் என்று சொன்னால், நீங்கள் தொடர்ந்து தேவ சமூகத்தில் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் ஒவ்வொரு நாளும் உங்களோடு உண்டு. ஒவ்வொரு வாரமும் உங்களை திடப்படுத்தும்படியாய் வார்த்தைகளும் பரிசுத்தாவின் வல்லமையும் இந்த இடத்தில் கடந்து வருகிறது. அதனால் தான் நான் தைரியமாய் என்னால் சொல்ல முடியும், உண்மையாய் மனம் திறந்து எந்த ஒரு கள்ளம் கபடமும் இல்லாமல், சூதுவாதும் இல்லாமல் என்று சொல்லுவார்களே, அதுபோல திறந்த மனதோடு, அர்ப்பணிப்போடு, கசப்பில்லாமல் எல்லாவற்றையும் வெறுமையாக்கி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நீ தவறாமல் அவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை நீ கேட்டுப்பார். உன் வாழ்க்கை மாற்றவில்லை என்று சொன்னால் இந்த வார்த்தையை நீ நம்ப வேண்டாம். அவர் உயிரோடு இருக்கிறார், ஜீவிக்கிறார், அவர் மாற்றியே தீர்வார் என்று சொன்னால், அவர் அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் முடங்கி அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு, அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு ஒரு முயற்சி எடுக்கிற மக்கள் சோர்ந்து போகும் பொழுது வருகிற தடைகள் பிசாசின் தடைகளாக இருக்கலாம், மனிதர்களுடைய தடையாக இருக்கலாம், அவைகள் மேல் ஜெயம் கொள்வதற்கு திடன் சொல்ல, எல்லாம் சொன்ன திடன் சொல்ல. தடைப்பட்டு போயிருக்குது. எருசலேமின் தேவனுடைய ஆலயத்தை கட்ட துவங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். எல்லாம் சொன்ன திடன் சொல்ல, திடன் சொல்ல. உங்களுக்கு திடன் தேவையா? சோர்ந்து போகிறீங்களா? வாழ்க்கையில் வர பிரச்சனை, போராட்டம், என்னங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லை, சூழ்நிலையில் ஒரு மாற்றமே இல்லை, என் கணவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, என் மனைவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை சொல்லி சோர்ந்து போகிறீங்களா? கிறிஸ்துவுக்காய் வாழ்வதற்கு எடுக்கிற முயற்சியில் திடனற்று போயிருக்கிறீங்களா? தடைப்பட்டு போயிருக்கிறதா உங்களுடைய நன்மைகள்? உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு திடம் சொல்ல தேவனுடைய வார்த்தை இங்கு உண்டு. உங்களுக்கு திடம் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை இங்கு உண்டு. அன்றைக்கு தீர்க்கதரிசிகளின்மாய் திடம் சொல்லப்பட்டது. அதனால் தான் யோவான் 16:33 இயேசுவே இந்த பூமியில் வந்த பொழுது அதே வேலையை செய்கிறார். அவருடைய வார்த்தையை வாசிப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. அன்றைக்கு திடப்படுத்தும்படியான தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் என்னை திடப்படுத்தும்படியான தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாகவே இருக்கிறது. ஆகவே திடனற்று போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. யாராக இருந்தாலும் திடனற்று சோர்ந்து போய் நீங்கள் கூனி குறுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கு திடன்படுத்தும்படியாய், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படியாய், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியாய் முயற்சி எடுக்கிற அந்த மக்களுக்கு திடன் சொல்லும்படியாய் தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். இந்த தீர்க்கதரிசிகள் யாருங்க உண்டு பண்ணதே? இயேசு தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறாரு. சோர்ந்து போயிடாதீங்க, உங்களுக்கு நான் திடன் கொடுக்குறேன் அப்படின்னு. தீர்க்கதரிசி எப்படி திடப்படுத்தினாங்க சொல்லுங்க? தீர்க்கதரிசிகள் தேவனுடைய நல் வார்த்தைகளை, தேவன் என்ன செய்ய போகிறார் அப்படின்ற நல் வார்த்தைகள் காதில் உள்ளது. வார்த்தைகள் காதில் விழ திடன் வருது. இப்போ ஒரு துக்கமாக இருக்கிற ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே போய் நீங்களும் என்ன பண்ணுறீங்க? அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு கண்ணு தண்ணி வடிச்சுக்கிட்டு துக்கமாக உக்காந்திக்கிறீங்களா? இல்லை அங்கே போய் என்னத்துக்கு போகிறீங்க? துக்கமாக இருக்கிற ஒரு வீட்டில் துக்கத்தோடு இருக்கிற ஒரு குடும்பத்தில் நீங்கள் போய் என்ன செய்கிறீங்க? நம்ம ஆறுதல் படுத்தும் பொழுது என்ன செய்யறீங்க? சொல்லுங்களே வாய் திறந்து. ஆமாம், வாய் திறந்து என்ன ஐயோ பாவம் அப்படி சொல்கிறீங்களா? அவங்கள திடப்படுத்தும்படியான வேர்ட்ஸை பயன்படுத்துகிறீங்க, வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்களா தானே? பயன்படுத்துகிறீங்களா? இப்போ டீச்சர்ஸுக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒரு பிள்ளை டல்லாக படிக்குது, அந்த பிள்ளைய எப்படி நீங்கள் திடப்படுத்துறீங்க? நல்ல வார்த்தையை அந்த பிள்ளைக்கு சொல்கிறீங்க. உன்னால் படிக்க முடியும், உனக்கு ஞானம் இருக்குது, கொஞ்சம் ட்ரை பண்ணு, எழுதி படித்து எழுது, மனப்பாடம் பண்ணு. இப்படியெல்லாம் என்ன பண்ணுறோம்? வார்த்தைகள் ஒரு மனுஷனை, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களையும் என்னையும் திடப்படுத்துகிறத. அப்போ ஏன் இன்னைக்கு திடனற்று போகிறாங்கனாக்கா, வார்த்தை கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆராதனை போது உட்காந்துட்டு இருப்பாங்க, ஜெபத்தும் போது உட்காந்துட்டு இருப்பாங்க,
வார்த்தை கேட்குற நேரத்தில் முழு வார்த்தையும் கேட்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் எந்திரிச்சு வெளியே போவாங்க, இல்லைன்னா மத்தியத்தில் எந்திரிச்சு வெளியே போவாங்க, இல்லைன்னா கடைசி நேரத்தில் எந்திரிச்சு வெளியே போவாங்க. எப்படியாவது கவனத்தை சிதறடிச்சிடணும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, உங்களையும் என்னையும் பிசாசு தோற்கடிக்கவே முடியாது. ஆனால் ஒன்று மாத்திரம்தான் செய்ய முடியும். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற வார்த்தையை திருடி போட்டாக்கா அவன் உங்களை தோற்கடிக்க வேண்டியதில்லை, நீங்களே தோற்று போயிடுவீங்க. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, ஏங்க ரொம்ப கவனமாக்கிறோம். நான் எது மேலே தெரியுமா, நீங்கள் கேட்குற வார்த்தையை நீங்கள் நீங்கள் என்னாத்த எண்ணாத்தை எடுத்துகிட்டு போனாலும், நீங்கள் சுகத்தை எடுத்துகிட்டு போனாலும் படி அவனுக்கு கவலை இல்லை. நீங்கள் ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு போனாலும் அவனுக்கு கவலை இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம், கேட்டை தாண்டி அத்தாட்ட கொண்டு போயிடக்கூடாது. நீங்கள் அது என்ன தெரியுமா, அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை கொண்டு போயிடக்கூடாது. நீங்கள் என்ன, இந்த பைபிளை நீங்கள் கக்கத்தில் தூக்கிட்டு போகலாம், அப்படி அதை அவன் பயந்துக்கிறதே கிடையாது. பிசாசு இந்த கக்கத்தில் தூக்கிட்டு போகலாம், நெஞ்சு மேலே தூக்கிட்டு போகலாம், பையில் தூக்கிட்டு போகலாம். அதை பற்றி அவன் கவலைப்படுறதே கிடையாது. இங்கே கேட்ட இந்த வார்த்தையை இங்கே எழுதிட்டு நீங்கள் போயிடக்கூடாது. இங்கிருந்து எடுத்து போடுகிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ, வெளியே போய் உனக்கு டென்ஷன் கொடுக்கணுமோ, குறை பேசுகிற ஆவியை கொடுக்கணுமோ, இல்லை பதட்டத்தை கொடுக்கணுமோ, இல்லை பாஸ்டரை பற்றி கேவலமாக பேச சொல்லணுமோ, இல்லை ஊழியத்தை பற்றி பேச சொல்லணுமோ, இல்லை சபையை பற்றி பேச சொல்லணுமோ, ஸ்தாபனத்தை பேச சொல்லணுமோ, இல்லை வசனத்தின் விளக்கமே தப்புன்னு புரிய வைக்கணுமோ, எப்படியாவது புரிய வச்சு கேட்டு கத்தாட்ட போகும்போது இறுதியும் இங்கே இருக்கக்கூடாது, இறுதியத்தில் வசனம் இருக்கக்கூடாது. ஏன்னா வசனம் வந்துட்டாக்கா அவனுக்கு அடிதான், வாரம் முழுதும் அவனுக்கு பிசாசுக்கு அடிதான். ஆகவே தான் அவன் என்ன பண்ணுறான், மேக்சிமம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் பாருங்க, இங்கே அநேகர் சுகத்தை பெற்றுட்டு போயிருக்கிறாங்க. அவனுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா சுகத்தை பெற்றுட்டு போன உடனே அவங்க பரலோகத்துக்கு வந்துட முடியாது. இங்கே வியாதியெல்லாம் குணமாக இருக்குது, பேயெல்லாம் ஓடி இருக்குது, குழந்தை வாக்கியெல்லாம் கிடைச்சிருக்குது, பரலோகத்துக்கு வந்துட முடியாது. நன்றாக அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக்கிற காரியம் என்ன தெரியுமா, வசனம் எழுதிட்டு போயிடக்கூடாது. அவங்க வசனத்தை இறுதியில் எழுதிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இந்த வசனத்தை வச்சு தான் அவனை அடிக்க முடியும், ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும். அதனால் தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை திடப்படுத்தும் இயேசுவின் வார்த்தை உண்டு. அந்த வார்த்தை இங்கு எழுதப்படட்டும். இங்கே இருக்குது, அச்சிடுபட்டு இங்கே இருக்குது. எங்கே இருக்குது, ரொம்ப சந்தோஷம். இன்னும் கேட்டால் சோப்புலேயே இருக்குது, மொபைல்லே இருக்குது, வார்த்தைகள் இருக்குது, ஆடியோவில் இருக்குது, டெக்ஸ்டில் இருக்குது, எல்லாம் இருக்குது. ரொம்ப சந்தோஷம், நல்லது. ஆனால் இங்கே கொண்டு வாருங்கள். அதை இங்கே கொண்டு வரும் பொழுது வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். என்ன, எஸ்ரா 6:15-22. ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. எஸ், ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? எஸ், எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எஸ் எஸ், ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ ஒரு முயற்சி, கர்த்தருக்காய் ஒரு வாழ முயற்சி தடைப்பட்டது. ஆனால் ரொம்ப தூரம் போகலிங்க, திடப்படுத்துகிற வார்த்தைகள்லாம் வந்துச்சு. எஸ்ரா 6:15 சொல்லுது, கட்டி, எல்லாம் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிற பவுலின் திடப்படுத்துகிற வார்த்தை எனக்கு முன்னாய் இருக்கிறதுனால் நானும் ஓடி முடிப்பேன். பாருங்க, எப்படிப்பட்ட திடப்படுத்துகிற வார்த்தைலாம் நம்மளுக்கு இருக்குது. எனக்கு நேரம் பத்தல, ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் எடுத்துக்கிறேன். உங்களை நம்ம நேரம், எனக்கு 1 மணி நேரம் இல்லாத ஒரு சத்தியத்தை போதுமான அளவு விளக்க முடிகிறது இல்லை. இருந்தாலும் நீங்களாம் பசியோடு அமர்ந்திருப்பீங்க, திருந்துன்ட்டு எல்லாம் உபாசத்தோடு வந்திருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை சீக்கிரமாக என்ன பண்ண விரும்புகிறேன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமாக எடுத்துக்கிறேன், சுருக்கமாக விளக்கிறேன். வாசிக்கிறது வேண்டாம் அதிக நேரம், ஓகேவா? 6:15-22 வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்பினேன். வாசிக்கிறது நேரம் இல்லை, ஒரே வசனத்தில் நான் நிறுத்திட்டேன். நீங்கள் எடுத்துக்காங்க, குறிப்பாக எடுத்துக்காங்க. மீண்டும் இந்த செய்தி யூடியூப்பில் போய் கேளுங்க. அதனுடைய கேட்கும் பொழுது அந்த பைபிளை திறந்து வச்சு அந்த வசனத்தை படிங்க. நீங்கள் 6:15-22, ஓகே? கட்டி முடிந்தது, எல்லாம் கட்டி முடிந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்கிறேன், தொடர்ச்சியாய் தேவ சமூகத்தை நீங்கள் வந்து பாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து அவரை ஆராதித்து அவருடைய வசனத்தை கேட்டு பாருங்கள். வாழ்க்கை ஜெயமாய் முடியும், வாழ்க்கை ஜெயமாய் முடியும், காரியங்கள் ஜெயமாய் முடியும், குடும்பத்தில் வெற்றிகள் நிச்சயம், தாழ்வு மேன்மையாய் மாறும்.
இது ஆண்டவருடைய வார்த்தையில் உண்டாகிற திடன். 6:22 தான் சொல்லுது. 6:22. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேளையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். பாருங்க, சில காரியங்களை நமக்கு சாதகமாய் மாற்றி கொடுக்கிறார். வெறும் திடன் படுத்துறது மாத்திரமல்ல, வார்த்தைகளை கொடுத்து சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகள் இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படத்தக்கதாய் திடப்படத்தக்கதாய் ராஜாவின் இருதயத்தை சப்போர்ட் பண்ண தயவு கிடைக்க பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிறவர். பார்வோன் கண்களில் யோசேப்புக்கு தயவு கிடைத்தது போல இங்கே இந்த ராஜாவின் இருதயம் அவர்கள் பட்சமாய் சார்ந்திருக்க அவர் செய்தார். யார் செஞ்சது? இயேசு செய்தார். இன்றைக்கும் நமக்கு அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எஸ்ரா 1 7 அதிகாரம் 1 28 வரலும் வாசித்து பாருங்க. அந்த முழு அதிகாரத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த அதிகாரத்தில் எப்படியெல்லாம் கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்றத இந்த அதிகாரத்தை முழுவதிலும் கூட நாம் பார்க்க முடியும். வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் போதாது. எஸ்ரா 7 அதிகாரம் 1 28 வரலும் நீங்கள் எடுத்து நீங்கள் வீட்டிலே போய் படித்து பாருங்கள். இப்பொழுது எஸ்ரா 7 அதிகாரம் 6 வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். என்ன தெரியுமா? எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறினவனாயிருந்தான். நான் சொல்லிட்டா சுருக்குமா, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறதிலே தேறினவனாயிருந்தான். புலம்பரத்தில் தேறினவனா இல்லை. இவன் ரொம்ப அழுது புலம்பரத்தில் தேறினவனாயிருந்தான்னு சொல்லல. கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணம். எல்லாம் சொல்லு, கர்த்தர் எனக்கு அருளி இருக்கிற பரிசுத்த ஆவியின் மூலமாய் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிற வேதத்தில் நான் இன்னும் தேர்வேன். மற்றதெல்லாம் தேர்றதுக்கு தடையே இல்லைங்க. மற்ற எதில் பாருங்க, பணத்தில் தேர்றதுக்கு கவலை இல்லை. மற்றதெல்லாம் அதில் பிசாசு கவலைப்படுறதே கிடையாது. ஆனால் இதில் தேர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்து பாருங்க. ஏன் தெரியுமா? இதில் தேர்னா வாழ்க்கை மாறும். இதில் தேர்னா என்னாகும்? வாழ்க்கை மாறும். புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி நம்ம வாசிப்போமே, ஒரு சபையின் பட்டணத்தார் வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறது என்று சொல்லி இரவும் பகலும் தியானித்ததுனால மற்ற சபையாரை விடையவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ நல்ல குணம் வேணுமா உங்களுக்கு? உங்கள் கணவன்கிட்ட அன்பாக நடந்துக்கணுமா? உங்கள் மனைவி விட்டு அன்பாக நடந்துக்கணுமா? உலகத்தில் அன்பாக நடந்துக்கணுமா? எல்லாராலும் நல்லவன் அப்படின்ற ஒரு பெயர் வாங்குற அளவுக்கு ஒரு நல்ல சுபாவத்தோடு தாழ்மையோடு அன்போடு நடந்துக்கணுமா? ஒன்றுமே தேவையில்லைங்க. இதை உங்களுடைய வாழ்க்கையில் இதில் தேறிக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணாத, ஊழிக்கார் ஜெபம் பண்ணாத, அபிஷேகம் பண்ண ஊழிக்கார் ஜெபம் பண்ணாத, வாழ்க்கை மறுரூபமாக்கிற பவர் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. அப்போ இதில் தேறினவனாக இருந்தான். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அப்போ தேவனுடைய நியாயப்பிரமாணம் வசனத்தில் தேர்ச்சி அடையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் திடன் பெருகுகிறது. அதில் ஏசாயா 41 அதிகாரம் 9-17 வசனத்தில் ஒரு 2 வசனங்களை மாத்திரம் வாசிப்போம். 9-10 மாத்திரம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏசாயா நான் பூமியின் கடையாளர்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எல்லாரும் சொல்லுங்க, நீதியின் வலது கரத்தினால். அன்றைக்கு எஸ்ராவோடு என்ன இருந்தது? கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது. எப்படி இருந்ததுனாக்கா, இந்த வாக்கு தத்தம்
என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு சொந்தமாது? சொந்தமா சொந்தம் இல்லையா? சொல்லலாமா அவரை பார்த்து? ஆண்டவரே, எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே, நீதியின் வலது கரத்தால் தாங்குவேன் என்று சொல்லி இருக்கிறீரே, உம்முடைய நீதியின் வலது கரம் என்னை தாங்குவதாக. சொன்னா செய்வாரா? சொன்னத்தை செய்வாரா? சொன்னத்தை சொல்லி காமிச்சா செய்வாரா? அவர் செய்வார். நீங்க சொல்லி காமிக்கிறதுக்கு இங்க இருந்தா தானே வசனம், இங்க இருந்தா தானே. நான் என்ன சொன்னேன்னு நீங்க மறந்து போயிட்டாக்கா என்கிட்ட வந்து எப்படி கேட்பீங்க? நீங்க சொன்னீங்களே கொடுங்க அப்படின்னு எப்படி கேட்பீங்க? அவர் சொன்னதெல்லாம் இங்க வைங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது, சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது, பிரச்சனையை சந்திக்கும் பொழுது சடனா இங்கிருந்து இங்க வரட்டும், இங்கிருந்து இங்க வரட்டும், வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 17 பாருங்க, அவர் சொல்றாரு. 17 வாசிக்கிறோம். அதுலேயே அதே ஏசாயா 41:17, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகி நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகி நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே. இயேசுவே, என்னை கைவிடாதிரும். இதான் நம்மை திடப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. ஒவ்வொரு வாரமும் தவறாமல் வந்து கேளுங்கள். உங்களுடைய வீடுகளிலே 24 மணி நேரமும் கேளுங்கள். உங்களுக்கு ஆடியோ பைபிளை நான் உங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுகிறவர்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப குறைந்த விலையில் 24 மணி நேரமும் ஆண்டுடைய வார்த்தை கேட்கிறதற்கும் அவரை மகிமைப்படுத்துகிற பாடல் கேட்கிறதுக்கும் தேவையான பென்ட்ரைவும் டெக்கும் குறைந்த விலையிலே எங்களிடத்தில் அவைலபிள் இருக்கிறது. எங்களை தொடர்பு கொள்ளும், உங்களுக்கு நாங்கள் அதை தருவோம். 24/7 இன் வித் காட். ஹல்லேலூயா. என்னுடைய ஆசையெல்லாம் அத்தான், ஒவ்வொரு மனிதனும் ஏனோக்கை போல கர்த்தரோடு சஞ்சரிக்கணும். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே ஜெபம் பண்ணி விட்டு ஊன்ட்டு போகிறதில்ல. நாள் முழுவதும் அவரோடு உலகத்தின் எல்லா விதமான உலகத்தின் காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் அவரோடு நடக்கலாம். உலகத்தில் எந்த வேலையை செஞ்சாலும் சரி, இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது கடவுளோடு இருக்க முடியாதுன்ற வேலையே கிடையாது. ஏன்னாக்கா எல்லா வேலையும் கர்த்தர் கொடுத்தது. அதில் பாவம் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தரோடு இருக்க முடியாது. ஆனால் அவருடைய உதவி இருக்கும் என்று சொன்னால் பாவம் இருக்காது. கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு உண்டு பண்ணுகிறதுனால் தடைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். ஆனால் திடப்படுத்துகிற வார்த்தை உண்டு. எப்படி திடப்படுத்துகிறான்னு சொல்லி மாத்திரம் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஓகே, எஸ்ரா 7:28. அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலின் சில தலைவர்களை என்னோடு கூட வரும்படி சேர்த்துக் கொண்டேன். எப்படி? தேவனாகிய கரம் என் மேல் இருந்ததினால் திடன். எல்லாரும் சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தருடைய இயேசுவின் கரம் என் மேல் இருப்பதினால் என் வாழ்க்கையில் திடனற்று போக மாட்டேன். அன்பு பிள்ளைகளை, இன்னைக்கு வாழ்க்கையில திடனற்று போகிற எத்தனையோ பேரை நீங்கள் பார்க்குறீங்க. வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து போயிடுறாங்க. ஐயோ என்னங்க கஷ்டம், என்ன வியாதி, இந்த வியாதி வந்துருச்சு. கடந்த நாட்கள் ஒரு ஜெபமடத்துக்கு வந்தார். ஐயோ எனக்கு என்னத்துக்கு இந்த வியாதி வந்துச்சு. ஆமாம் வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? புலம்புறதுனால நடக்குமா? தேடனா பரிகாரம் உண்டு. ஆமே. ஏன்னா அவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரி ஆகிய. தேடலாமா? பிரச்சனையில் அவரை நாடலாமா? எஸ்ரா சொல்கிறான், என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு தேவனுடைய வார்த்தை, அவருடைய ஆவியானவர் என்னோடு கூட எனக்குள்ளே இருப்பதினால் எந்த சூழ்நிலையிலும் நான் திடனற்று போக மாட்டேன். இதெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது பிசாசு நடுங்கிறான். என்னடா அது, என்னென்னமோ கொண்டாந்து போட்டு பார்க்குறோம், வருது. இன்னும் முன்னாடி போனாக்கா இன்னும் எப்படி உறுதியாக உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட திடனற்று போகிற சூழலை வரலிங்க. அதனால தான் பவுல் சொல்கிறாரு புதிய ஏற்பாட்டில், ரத்தம் சிந்துற அளவுக்கு நாம் ஒன்றும் சோதிக்கப்படலையே அப்படின்றாரு. ஆனால் ரொம்ப
சோதிக்கப்பட்டதுலேயே பயங்கரமா திடனற்று போகிற அளவுக்கு சோதிக்கப்பட்டவன் பிசாசு கர்த்தரத்தில் அனுமதி கேட்டு வந்து திடனற்று போகிற மாதிரி நம்பிக்கை இழந்து போகும்படியாய் செயல்படுத்தின ஒரு மனுஷன் யோபு. அவனை மாதிரி நம்மளுக்கு வரவே கிடையாது. அவனை மாதிரி வந்தால் ஒரே ஒருத்தர் இங்கே இருக்க மாட்டோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும் போக்கை உண்டு பண்ணுகிறார். மனிதருக்கு நேரடிய சோதனை இல்லாமல் வேற சோதனை அவர் அனுமதிக்கிறதே இல்லை. உங்கள் லெவலுக்கு தான் அவர் டெஸ்ட் வைக்கிறாரோ, என் லெவலுக்கு தான் அவர் டெஸ்ட் வைக்கிறாராம். ஆகவே நம்ம ஒருத்தருமே தோற்று போக மாட்டோம். அல்லேலூயா. பயமா இருக்குதா தோற்று போயிடும்னு? ஐயோ பின்வாங்கி போயிடும்னா பயமா இருக்குதா? பயமே கிடையாது. தொடர்ந்து அவருடைய சமூகத்துக்கு வாருங்கள், அவருடைய வார்த்தையை கேளுங்கள், அவரை உண்மையாய் ஆராதிங்கள், இருதயம் திறந்து அவரோடு பேசுங்கள். நாம் திடனற்று போக வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காகத்தான் இந்த புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து நமக்காய் பஸ்கா பலியாக ஆன பிறகு நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் யோவான் 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றுகிறவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். என்ன சொல்றாரு? அப்பா வாரமெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து சில பேர் சொல்றாங்க, பாஸ்டர் ஆராதனைக்கு வந்தால் நல்லா இருக்குது, வசனத்தை கேட்கும் பொழுது நல்லா இருக்குது, திருப்பியும் எங்கள் வீட்டுக்கு போனாக்கா என் வேலைக்கு போனாக்கா திருப்பியும் கை காலெலாம் நடுங்குது, பெஜாராக இருக்குது, திடனே இருக்கிறதில்ல, தைரியமே இருக்கிறதில்ல, திருப்பியும் பாவத்தில் விழுந்துடுறேன், திருப்பியும் வந்து சோர்ந்து போயிடுறேன், திருப்பியும் அடுத்த வாரம் ஜபத்துக்கு வரத்துக்கு இஷ்டமே இருக்கிறதில்ல, பைபிள் படிக்கிறதுக்கு இஷ்டங்கிறதில்ல, ஜெபிக்கிறதுக்கு இஷ்டங்கள்ல இருக்கிறதில்ல அப்படின்றாங்க. அதுக்கு தான் நம்மளுக்கு சொல்கிறோம், இங்கே நாம் எல்லாரும் சேரும் பொழுது தேவனுடைய ஆவியான ஒரு மகிமையை செயல்படுகிறார். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ பிரசன்னம் பொங்குகிறதுனால ஒரு பூரிப்பும் மகிழ்ச்சியும் சமாதானம் உண்டாகிறது. நம் வீட்டுக்கு போகும் பொழுது நாம் வெறுமையாக்கப்பட்டு விடுகிறோம். வசனத்தையும் எடுத்து போடு வருகிறான். தேவ ஆவியின் நிறைவையும் கூட குறைத்து விடும்படியான சஞ்சலங்களை கொண்டு வருகிறான். ஆகவே தான் பெர்க்மன்ஸ் ஃபாதர் சொல்லுகிறது போல, பரிசுத்த ஆவியானவர் நம்மை திடம் தரும் தெய்வா. ஹல்லேலூயா. அதனால் தான் பரிசுத்த ஆவியை பக்தர்கள் துணையாளரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, இப்படி அழகாய் பாடியிருக்காரு பாருங்க. அத்தாங்க சொல்றது, நான் போறேன்பா. இயேசு சொல்றாரு, மரித்து உயிரோடு எழுந்த இயேசு அவர் பரலோகத்துக்கு போறாரு. அவரே ஆவியானவராய் மீண்டும் நம் கண்களுக்கு தெரியாமல் ஆவியின் ரூபமாய் அவர் வந்து நம் உள்ளத்தில் தங்கி நம்மை தேற்றரவாளன். அப்படின்னா என்ன அர்த்தம்? திடப்படுத்துகிறார். எல்லாம் சொல்லுங்க, திடப்படுத்துகிறார். உங்களை திடப்படுத்துகிற ஒருவர் உங்களோடே உண்டு. ஹல்லேலூயா. இங்கு வந்து நான் உங்களை அநேக வார்த்தைகளை சொல்லி திடப்படுத்துகிறேன், நல்லது. அதோடு கூட உங்களோட கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் வசனத்தை நினைப்பூட்டி அவருடைய பலத்தினால் நிரப்பி. யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றுகிறவரை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இயேசு கூட இருந்தார். இப்ப சொல்றாங்க சில பேர், பாஸ்டர் நீ எப்பொழுதும் எங்க வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்குது, நீ எப்பொழுதும் எங்களுக்கு ஜெபம் பண்ண நல்லா இருக்குது. நல்லது, ஆனா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இந்த சீசுவும் அப்படிதான் நினைச்சாங்க. என்ன நினைச்சாங்க தெரியுமா? இயேசு கூட வந்துட்டா பிரச்சனையே இல்லை. என்ன தெரியுமா? அற்புதம். என்ன தெரியுமா? ஓ பசியா இருக்குதா, சாப்பாடு. வரி கட்டணுமா, மீன் வாயில நாணயம். பேயா, அப்பாலே போ சாத்தானே போயிருது. மந்திரவாதியா ஓடி போயிடுறான். அத்திமரமா டிஸ்டர்பா இருக்குதா, அத்திமரம் பட்டு போயிருது. என்னங்க மிராக்கல். ஏசு கூட இருந்தா எப்படி இருக்கும்? நீ இந்திருப்பா அப்படின்றாங்க. அவர் சொல்ற, இல்லப்பா நான் சரீரத்தில் இருக்கிறேன், நான் கூடவே இருக்க முடியாது. இந்த சரீரத்தின் வந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றி நான் போயிடுவேன். ஆனால் ஆவியானவராய் நான் வருவேன். என்னுடைய ஆவியே உங்களுக்குள் அனுப்பி உங்களுக்குள் என்ன பாருங்க, அது என்ன அற்புதமா இருக்குது, உங்களுடனே வாசம் பண்ணி. ஆமென். ஹல்லேலூயா. யாருங்க வாசம் பண்ண முடியும் நம்மளோடு கூட? கணவன் மனைவியாய் குடும்பத்தில் வாசம் பண்ணுவோம். அதை விட நெருக்கமாய் தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணி ஆவியாகிய தேற்றவாளை உங்களுக்கு அனுப்புவார். வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். வாசம் பண்ணும்படியாய் நமக்குள் தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதை நாம் விசுவாசிக்கும் பொழுது கிறிஸ்துவ வாழ்க்கை திடனற்று போகாமல்
தொடர்ந்து பவுலை போல வெற்றியாய் நம்பிக்கையோடு உறுதியோடு எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் வேதவசனம் சொல்லுகிறது, உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். தம்மாலே ஒரு சேனைக்குள் மதிலை தாண்டலாம், சேனைக்குள்ளும் பாயலாம். ஏன் தெரியுமா? வார்த்தையும் வல்லமையும் நமக்கு உண்டு. எழுந்து நின்று ஜெபிப்போம். எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. இயேசு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, இயேசுவின் வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் திடன் அடைந்து பலன் அடைந்து நம்பிக்கை உண்டாகும், தைரியம் உண்டாகும். வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற அந்த வறுமை, அந்த கடன் பிரச்சனை, அந்த வியாதி, அந்த போராட்டம், அந்த உலகத்தில் பிசாசினால் ஏவப்பட்ட மனிதர்களுடைய எதிர்ப்பு, நிந்தை, அவமானம், பயமுறுத்துதல்கள், பிசாசினால் வருகிறதான எல்லா எதிர்ப்புகளையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையையும் ஜெயிக்கக்கூடிய வாக்கு தத்தங்களையும் நமக்குள் இருந்து நம் நாவின் மூலமாய் பயன்படுத்தி சத்துருவை சங்காரம் பண்ணி நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போக பண்ணி மதிலை தாண்டி சேனைக்குள் பாய்ந்து ஜெயமெடுக்க வைக்கிற பலனையும் ஞானத்தையும் வார்த்தைகளையும் வல்லமையும் அருகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே இன்னும் அதிகமாய் உம்முடைய தேவனுடைய வார்த்தையினாலும் உம்முடைய வல்லமையினாலும் என் ஆத்துமாவை நிரப்பும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் ஜெபியுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் இன்னும் அதிகமாய் உங்களுக்குள் இருக்கிற அந்த நிறைவை காட்டிலும் இன்னும் ஒரு படி மேலாய் உங்களை நிரப்பி நீங்கள் அறிந்திருக்கிறதை காட்டிலும் வேத பிரமாணங்களில் நீங்கள் தேடுவதற்கு தேவையான ஞானத்தை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும். சொல்லுங்க, உமது கோலும் உமது தடியும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய வார்த்தைகளும், பரிசுத்த ஆவியானவரும், நீர் எங்களுக்காய் தந்த உம்முடைய பரிசுத்த ஆவியானவரும், நீர் எங்களுக்காய் எழுதி கொடுத்த உம்முடைய வார்த்தைகளும், நாங்கள் கர்த்தருக்காய் வாழ முயற்சி பண்ணும் பொழுது, நாங்கள் கர்த்தருக்காய் நற்காரியங்களை செய்யும்படியாய் முயற்சி பண்ணும் பொழுது வருகிற தடைகள், வருகிற எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் தாண்டி கட்டி முடிக்க, நல்ல போராட்டத்தை ஓடி ஜெயம் எடுக்க, வெற்றி அடைய, நன்மைகளை பெற்றுக்கொள்ள, தீமையை ஜெயிக்க, தீமை நன்மையை மாற்ற, எடுத்த காரியங்களில், வேலைகளில், பிசினஸில், படிப்பில், வியாபாரத்தில், முயற்சியில் முன்னேற, ஜெயம் எடுக்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் விலகுவதாக. நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அவருடைய வாழ்க்கைக்கு, தொழிலுக்கு, சுகத்திற்கு, சமாதானத்துக்கு, சந்தோஷத்திற்கு தடையாய் வருகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் தேவனுடைய வார்த்தையின்படியே வாய்க்காமல் போவதாக. ஹல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல எதிராய் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் சார்பில் கொடியேற்றுவார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே, அன்பு தகப்பனே, இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே சத்துரு வெள்ளம் போல் வரும் பொழுது உம்முடைய வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகள் பக்கமாய் நின்று அவர்களை திடப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பலனால் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகிமை உமக்கு செலுத்துகிறேன். திடனும் நம்பிக்கையும் அன்றைக்கு தாவீதுக்கு உண்டான கோலும் தடியும் அவனை தேற்றினதே, உம்முடைய வசனமும் ஆவியானவரும் எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுவதாக. இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆறுதலையும் தேறுதலையும் திடனையும் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.